பெண்களுக்கு ஆண்களிடம் பிடிக்காத குணங்கள் இவைதானாம். வாங்க இதனை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமானவர்கள். ஒருவருக்கு பிடித்தது இன்னொருவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருவருக்கு விரும்பாததை மற்றொருவர் பாராட்டலாம். ஆனால் பெண்களுக்கு சில ஆண்களிடம் பிடிக்காத பொதுவான சில குணாதிசயங்கள் உள்ளன. இந்த குணாதிசயங்கள் கொண்ட ஆண்களை சில பெண்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அவை என்னென்ன பழக்கங்கள் என்று பார்க்கலாம். உறவில் ஒரு பொதுவான பிரச்சினை தகவல் தொடர்பு இல்லாமை. ஆண்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியவில்லை என்றாலோ அல்லது அவர்களின் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளைப் பற்றி புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலோ சில பெண்கள் விரக்தி அடைவார்களாம். எந்தவொரு உறவிலும் பயனுள்ள தகவல் தொடர்பு முக்கியமானது. மேலும் வெளிப்படையாக பேசாமல் இருப்பது தவறான புரிதல்களுக்கும் விரிசல்களுக்கும் வழிவகுக்கும். எனவே வெளிப்படையான தகவல் தொடர்பு இல்லாத ஆண்களை சில பெண்களுக்கு பிடிக்காது. பொதுவாக பெண்கள் அவமரியாதையான நடத்தையை விரும்புவதில்லை. இழிவுபடுத்துதல் அல்லது புறக்கணிக்கும் மனப்பான்மை போன்ற செயல்களும் இதில் அடங்கும். பரஸ்பர மரியாதை ஆரோக்கியமான உறவுகளின் அடித்தளமாகும். மேலும் மரியாதை இல்லாத எந்தவொரு நடத்தையும் அதிருப்தியை உருவாக்கலாம். எனவே தங்களை அவமதிக்கும் அல்லது இழிவுபடுத்தும் மனப்பான்மை கொண்ட ஆண்களை பெண்கள் விரும்ப மாட்டார்கள். தங்களுக்கு மதிப்பு கொடுக்காத ஆண்களை பெண்களுக்கு பிடிக்காது. தங்கள் மீது முக்கியத்துவம் இல்லை என்று சில பெண்கள் உணரலாம். குறிப்பாக முக்கியமான தேதிகளை மறப்பது முதல் உரையாடல்களின் போது காது கொடுத்து கேட்காதது வரை சிறிய விஷயங்கள் கூட பெண்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தலாம். உறவில் ஆர்வமாக இருக்கும் ஆண்களையும் வார்த்தை அல்லது வார்த்தை இல்லாத தகவல் தொடர்பு வடிவங்களை மதிப்பிடும் ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும். தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்கும் ஆண்களை பெண்களுக்கு பிடிக்காது. ஒரு ஆண் அழுகக்கூடாது அல்லது தனது உணர்வுகளை குறைவாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் சிறு வயதில் இருந்தே ஒரு ஆணுக்கு சொல்லி வளர்க்கப்படுகிறது. ஆனால் உறவை பொறுத்தவரை உணர்வு பூர்வ நெருக்கத்தில் சவால்களை உருவாக்கலாம். தங்கள் உணர்ச்சிகளைப் பற்றி விவாதிக்கவும் தங்கள் சோகங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆண்களை பெண்கள் பிடிக்கும். தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் முன்முயற்சி இல்லாத ஆண்களை பெண்களுக்கு பிடிக்காது. உறவு விஷயத்தில் இதே கருத்து பொருந்தும். முன்முயற்சி, லட்சியம் மற்றும் கூட்டாண்மையின் வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வுக்கு பங்களிக்க தயாராக இருக்கும் துணையை பெண்களுக்கு மிகவும் பிடிக்குமாம். அதிகப்படியான பாதுகாப்பின்மை அல்லது பொறாமைப்படும் துணையை பெண்களுக்கு பிடிக்காது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்த என்ற பொசசிவ் உணர்வு குறிப்பிட்ட அளவு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் பெண்களை அதிகமாக கட்டுப்படுத்துவது அல்லது எப்போதும் சந்தேகப்படும் ஆண்களை பெண்களுக்கு அறவே பிடிக்காது. எந்தவொரு ஆரோக்கியமான கூட்டாண்மைக்கும் நம்பிக்கை ஒரு முக்கிய அங்கமாகும். மேலும் அதிகப்படியான பொறாமை அந்த நம்பிக்கையை அழைக்கக்கூடும். எனவே இந்த குணங்களைக் கொண்ட ஆண்களை பெண்களுக்கு பிடிக்காது. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சமத்துவத்தை விரும்புவதுடன் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளும் ஆண்களை விரும்புகின்றனர். எனவே பெண்கள் மட்டுமே வீட்டு வேலை செய்ய வேண்டும் அல்லது ஆண்கள் வீட்டு வேலை செய்யக்கூடாது என்று கூறும் துணையை பெண்களுக்கு பிடிக்காது. பரஸ்பர மரியாதை மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புகளின் அடிப்படையில் கூட்டாண்மைக்கு மதிப்பளிக்கும் குணம் மற்றொருவில் பங்களிக்கும் ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்குமாம். Thanks for watching.